எண்ணங்கள் சிந்தனைகளாகி, சிந்தனைகள் சொல்லாகி, சொல் செயலாகி, செயல்கள் சாதனைகளாகின்றன. நீடித்த சாதனைகள் சரித்திரமாக இந்த உலகத்திலே உலா வருகின்றன. ரோட்டரி நம்முடைய பவுண்டர் பால் ஹாரிஸ் அவர்களுடைய மனதிலே ஒரு சின்ன எண்ணமாக உருவாகி, அது ஒரு சிந்தனையாகி, ரோட்டரி என்ற மந்திர சொல்லாக அந்த சொல் உருவாகி, பின் ரோட்டரி சங்கங்களின் வாயிலாக அது சாதனைகளாக மாறி இன்று சரித்திர புகழ் பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த உலகத்திலே சேவை என்று சொன்னால் ஒரு அழகான குங்குமம் போட்டு வைத்தது மாதிரி ஒரு அழகான லோகோ. சேவை என்றால் ரோட்டரி தான். அப்படிப்பட்ட ஒரு அழகான ரோட்டரி சங்கத்தின் அதை தாங்கி நிற்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ளும். தமிழ் இலக்கியம் கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லும். கடையேழு வள்ளல்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. பேகன், பாரி, ஓரி, காரி, அதியமான், ஆய் மற்றும் நள்ளி, இப்படி 7 வள்ளல்களை தமிழ் இலக்கியம் சொல்லுது. ஆனா நமக்கு ரொம்ப அழகா ஞாபகம் இருக்கிறது யாரு அப்படின்னா பாரியும், பேகனும், அதியமானும். இந்த 3 பேர் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். காரணம் என்ன? முல்லைக்கு தேரையும் தான் பாரி, மயிலுக்கு போர்வையும் தான் பேகன். இந்த 2 விஷயத்தினால அவங்கள ஞாபகம் வச்சிருக்கோம். முல்லைக்கு கேட்க தெரியாது, முல்லைக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு பாரி தேர் கொடுத்தார். மயிலுக்கு எனக்கு குளிர்ந்து போர்வை வேணும்னு கேட்க தெரியாது, போர்வை தேவைப்படும் தெரிஞ்சு பாரி பேகன் போர்வை கொடுத்தார். சோ தேவை என்ன என்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு தானே போய் உதவினாலதான் அந்த 2 பேரும் இன்னைக்கு சரித்திர புகழ் பெற்ற மன்னர்களாகவும் மாமனிதர்களாகவும் இன்று நம்ம போற்றிக் கொண்டிருக்கிறோம். ரோட்டரி அதே வேலையை தான் செய்கிறது. இந்த உலகத்திலே எந்த இடத்திலே யாருக்கு என்ன தேவை என்பதை தேடி அறிந்து தேடி சென்று நாரோடி சென்று நம் அனைவரையும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அந்த இடத்திலே புகுத்திக் கொண்டு அந்த சேவையை செய்து முடிக்கிற ரோட்டரி உண்மையிலேயே இந்த பாரி மற்றும் பேகன் போன்ற வள்ளல்களுக்கு இணையான செயலை இந்த உலகத்திலே செய்து வருகிறது. அதியமான் ஒரு நெல்லிக்கனி கிடைத்தது, ஒரு அதிசய நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை தான் உண்டால் ஏற்படுகிற நன்மையை விட ஔவையார் உண்டால் ஏற்படுகிற நன்மை அதிகம். சமூகத்துக்கு ஔவையார் சொல்லுகின்ற சொல் அதிகம், அதனால் ஏற்படுகின்ற செயல் விளைவுகள் அதிகம். எனவே இதை தான் வைத்துக் கொண்டிருப்பதை விட அவருக்கு கொடுப்பது சிறந்தது என்று கொடுத்தார். அதனால் அதியமான் புகழ் பெற்றார். அதியமானை போல இருக்கிறதெல்லாம் நாம தான். நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருள், நாம சிரமப்பட்டு ஈட்டக்கூடிய பொருளை நம்ம கிட்ட இருக்கிறத விட ரோட்டரிக்கு கொடுத்து ரோட்டரி வழியாக சேவை செய்தால் அந்த சேவை இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும். அந்த சேவை இந்த உலகத்தில் தேவைப்படுகிற மக்களுக்கு சென்று சேரும் என்கிற மிகப்பெரிய எண்ணத்தோடு நாம் ஒவ்வொருவரும் வருடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ரோட்டரிக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கோம்? சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறது ஆரம்பிக்கிறது நம்ம சேவை. ரோட்டரிக்கு கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனால மட்டும்தான் ரோட்டரி சங்கம் இந்த உலகம் முழுவதும் திளைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலேயே சேவை செய்கிற சங்கங்களிலே நம்பர் 1 என்றால் ரோட்டரி. நம்ம எல்லாரும் உறுப்பினராக இருந்து அதை தாங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடிய பவுண்டேஷன் பால் ஹாரிஸ் பெல்லோ என்ன ஒரு பின்ன குத்தி இருக்கிறோம் அப்படின்னா அந்த பின்னுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா சங்கத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன், ரோட்டரிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என் பெருமையோடு சொல்லக்கூடியதுதான். இந்த ஒரு சின்ன பின்னில் அடங்கி போறது இல்லை அந்த அத்தனை டாலர்ஸ். ஆனா அந்த பின் கொடுக்கக்கூடிய எண்ணம், அதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெருமிதம், இதெல்லாம் சேர்த்துதான் நாம ரோட்டரிக்கு கொடுக்க. அதே மாதிரி எப்படி நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தாரோ அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் வருடம் ரோட்டரிக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சோ நாமும் வள்ளல்களே. ரோட்டரி எப்படி சேவையை செய்கிறதோ சேவைக்கு அடிப்படை தூண்களாக இருந்து செயல்படுகிற நாமும் மிகப்பெரிய ஆற்றலை நம் ரோட்டரிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்னை பத்தி அறிமுகப்படுத்தின என்னுடைய நண்பர் குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அறிமுகப்படுத்தும் போதே எனக்கு அந்த பிசினஸ் ப்ரமோஷனை சேர்த்து பண்ணார். ரொம்ப நன்றி. எங்க போனாலும் சமூகத்தினுடைய எந்த பாகத்துக்கு சென்றாலும் நம்ம 2 விஷயங்களை தாங்கி செல்கிறோம். ஒன்று நம்முடைய பர்சனல் அடையாளம், நம்முடைய தனிப்பட்ட அடையாளம். இன்னொன்று நம்முடைய தொழில் அடையாளம். இந்த தனிப்பட்ட அடையாளமும் தொழில் அடையாளமும் சேர்ந்ததுதான் நாம் எல்லா பிசினஸ் நெட்வொர்க்கிங்கும், எல்லா சோசியல் நெட்வொர்க்கிங்கும் தொழிலை வளர்ப்பதற்கும் நட்பு வளர்ப்பதற்கும் தான் இன்றைக்கு உதவி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே என்னுடைய தொழிலை அறிமுகப்படுத்திய உங்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்திய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. செகண்ட் இன்னிங்ஸ் சப்ஜெக்டுக்கு வருவோம். செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசுறோமே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய பேர் 6 அடிச்சிருப்பீங்க. சில முகங்கள் எல்லாம் பார்த்தா தெரியுது, செம்மையா 6 அடிச்சுட்டு பவுண்டரி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா ஒரு சிலர் டக் அவுட் ஆனவங்க இருக்கீங்க, ஒரு சிலர் ரன் அவுட் ஆனவங்க இருக்கீங்க. ஆனா ரன் அவுட் ஆனமோ இல்ல 6 அடிச்சோமோ கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படி அடிச்சு தூக்கணும்ன்ற ஐடியாவை நம்ம வாங்கியிருப்போம். 40க்கு முன் 40க்கு பின் வாழ்க்கையை 2ஆ பிரிக்கலாம். அதனாலதான் 40க்கு மேல் இருப்பவர்களுக்கு இது செகண்ட் இன்னிங்ஸ். வெளியில வச்சு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சார் சூப்பர் சப்ஜெக்ட், நாங்கெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் இருக்கோம்னு சொன்னாங்க. நானும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் இருக்கேன். நான் 45ல இருக்கேன். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி செகண்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச பிறகு பேசுறதுல ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி செகண்ட் இன்னிங்ஸோட ஆரம்பத்தில் இருக்கிற நான் பேசுவதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். காரணம் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்கக்கூடிய
70 வயது 80 வயது மனிதர்களோடு பேசக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பை ரோட்டரி நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வாய்ப்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகம். பிசினஸ் லெகசின்னு ஒண்ணு இருக்கு சார். நீங்க 20 வயசுல ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு தொழில, 25 வயசுல படிச்சு முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியர் ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு தொழில, கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு உங்க தொழில் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அடுத்த கட்டத்துல உங்க பையனோ உங்க பொண்ணோ அந்த தொழில் எடுத்துட்டு கொண்டு போறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா அந்த பிசினஸ் லெகசி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க தயாரா இல்ல, அவங்களுக்கு வேற வேலை இருக்கு, அவங்களுடைய தொழில் விருப்பங்கள் வேற, அவங்களுடைய தீர்வுகள் வேறன்னா அந்த பிசினஸ் லெகசி ஜெயிக்காது. ஒரு தொழிலை ஆரம்பித்த பாட்டனுக்கு அந்த தொழில் உயிர், தாத்தாவுக்கு அந்த தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்வாதாரம். தகப்பனுக்கு அந்த தொழில் இருந்தே ஆகணும். அது இந்த தொழில் விட்ட வேற எனக்கு தெரியாது, எங்க அப்பா தாத்தா எல்லாம் கொண்டு வந்த தொழில். ஆனால் இப்ப மகனுக்கு அந்த தொழில் பொழுதுபோக்காது, பேரனுக்கு அந்த தொழில் தொந்தரவா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் 70களிலும் 60களிலும் 50களிலும் 80களிலும் பிறந்த நாம தான் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம், இந்த உலகம் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு விஞ்ஞான மாற்றத்திற்குள்ளாக வந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்த காலத்துல எல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரிங் டெலிபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் செல்போனுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. 1984 85ல ஆரம்பிக்கப்பட்டது முதல் தொலைபேசி நம்ம ஊருக்கு சகஜமா வர ஆரம்பிச்சது. அப்புறம் 97 98ல தான் செல்போன் சகஜமா வர ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இருந்துச்சு. இன்னைக்கு செல்போன்ல இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு வேகமா. இனி போனே இல்லாம பேசுற காலம் வரப்போகுது. இப்ப நம்ம தலைமுறை தான் விளக்கு வெளிச்சத்திலே படிச்சோம், இன்னைக்கு இருட்டையே பார்க்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்வெர்டர் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா. சோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் செய்த தலைமுறை நம்ம தலைமுறை தான். ஆனா மிக அதிகபட்ச மாற்றங்களுக்கு உள்ளாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அதுல பேலன்ஸ் பண்ணி வாழ்றதுக்கு சிரமப்பட்டு இருக்கக்கூடிய தலைமுறை நம்ம தலைமுறை தான். வேக வேகமா வரக்கூடிய மாற்றத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு செலுத்திட்டு அதை கத்துக்கிட்டு அதுக்குள்ள அந்த டெக்னாலஜியை படிச்சுட்டு உள்ள போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு நமக்கு. ஆனா கத்துக்கல அப்படின்னா நம்ம அவுடேட் ஆயிடுவோன்றதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம தொழில நமக்கு என்ன தேவையோ அந்த ஏஐ டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம தொழிலை சிறப்பா நடத்த முடியும். அதிகபட்சமான வேலைப்பளு, அதிகபட்சமான கடமைகள், அதிகபட்சமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்னைக்கு நமக்கு இருக்கு மற்ற பழைய காலங்களை விடவும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி வரணும்னா வேலையை ஈஸியா முடிக்கிறதுக்கான டூல்ஸ் நமக்கு வேணும். அது ஏஐல கிடைக்கும். நம்ம அதுக்குள்ள போய் கத்துக்கிட்டா மட்டும்தான், நம்மள அப்டேட்டடா வச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்வு நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம வாழ முடியுங்கிறது உண்மை. டைட்டில்ஸ், ரோட்டரியில் நம்ம பிரசிடண்டா இருப்போம், சங்கங்கள்ல அசிஸ்டன்ட் கவர்னரா இருப்போம், கவர்னரா கூட இருப்போம். இதெல்லாம் டைட்டில். இந்த டைட்டில் வச்சு எந்த அளவுக்கு இருக்கும்னா ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் டிஐஜியா இருந்து ரிட்டையர் ஆனவர். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு வரார். சொந்த ஊர்ல அவருடைய சொந்த வீட்டுல, ஏன்னா அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர் போயிட்டு இருப்பாங்க. சொந்த ஊருக்கு ஊர்ல செட்டில் ஆகுறாரு. அப்ப பக்கத்துல ஒரு பார்க், அந்த பார்க்குக்கு ஒரு ரெகுலரா போவார். அது போகும்போது ஒரு முதியவர் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த அவரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைவ் அவர் கூட பேசி நண்பர் ஆயிட்டாரு. பேச ஆரம்பிக்கும் போது ஒரு நட்பு அவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி அவர் தன்னுடைய கதையை சொல்லிட்டே இருப்பார். அந்த போலீஸ் ஆபீசர் அவர் அவருடைய டியூட்டியில இருந்தது, அவருடைய சாதனைகள், அவருடைய வளர்ச்சிகள், அவருடைய வெற்றிகள் எல்லாத்தையும் டெய்லி பேசிட்டு இருப்பாரு. இது பேசி பேசி ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும்போது நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் சொன்னாரு, சார் கொஞ்சம் இருங்க, நீங்க பழைய கதையே பேசிட்டு இருக்கீங்க. நான் ஐஎஸ்ஆர்ஓல சீனியர் சயின்டிஸ்டா இருந்தேன், எதுவும் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லல. ஆப்போசிட்ல பாருங்க உட்கார்ந்து இருக்கிறவர் பிஎஸ்என்எல்ல சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருந்தாரு, இன்னொருத்தர் ஜிஎம் இருந்தாரு. இப்படி எல்லாருமே பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க தான். நீங்க உங்களுடைய பழைய கதைகளையும் உங்களுடைய பழைய சாதனைகளை மட்டும் பேசிட்டு இருக்க அர்த்தமே இல்லை. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி எங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க சார், நான் உட்கார்ந்து கேட்கிறேன், அதுக்கான வேலைகள் நம்ம செய்யலாம். இப்படித்தான் நம்ம என்னென்ன பெரிய பொறுப்புகள் இருந்தோம், என்ன பெரிய சாதனைகள் செஞ்சோங்கிறத பத்தி மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய செகண்ட் இன்னிங்ஸ் மிகச்சிறப்பாக வாழ்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வழி கிடைக்கும். வாழ்வினுடைய அத்தனை அனுபவங்களை இந்த ஒற்றை உடம்புல நம்மளால அனுபவிச்சிட முடியாது. அது உண்மைதானே? வாழ்க்கை நமக்கு 70, 80, 90 வருடங்களை தரலாம். அந்த வருடத்துக்குள்ள இந்த உலகத்தினுடைய அத்தனை அனுபவங்களை நம்ம வாழ்ந்து பார்க்க முடியாது இல்லையா? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மனிதனுடைய அனுபவத்தை நம்ம எப்படி பெற முடியும்? அமெரிக்காவின் குடிமகனாக வாழ்ந்தாதானே கிடைக்கும். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு, புத்தகம். எந்த அளவுக்கு நம்ம புத்தகம் படிக்கிறோமோ இந்த உலகத்தின் அத்தனை மனிதர்களுடைய அனுபவங்களையும் மொத்தமாய் நமக்கு கிடைக்கும் இந்த புத்தகத்திலிருந்து. புத்தகம் நமக்கு மிகப்பெரிய ஆசானாய் மாறுகிற காலம் இது. எல்லா காலத்திலையும் புத்தகங்கள் அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு பெரிய வேல்யூ வச்சிருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க? ஒரு புத்தகத்தை ஒரு மனிதன் 60 வயதில் எழுதுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். 60 வயதில் அந்த மனிதன் அந்த புத்தகத்தை எழுதும் போது அவனுடைய 60 வயது அனுபவமும் அவன் சந்தித்த அத்தனை மனிதர்களின் அனுபவமும் சேர்த்து அந்த புத்தகத்தில் எழுத்தாய் மாறுகிறது.
மட்டுமல்லாமல் அவன் படித்த புத்தகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த அனுபவமும் அவனுக்கு வந்து சேர்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான அனுபவங்களை அடக்கி ஒரு புத்தகம் வரும்போது அந்த புத்தகத்தை நாம் படிக்கும் போது நமக்கு 50 வருஷம் 100 வருஷம் இல்ல 1000 வருஷம் வாழ்ந்த அனுபவம் நமக்கு அந்த புத்தகம் தருது. எப்படி இது நடக்குது? ரெண்டு விஷயம் இருக்கு. அறிவு, ஞானம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த நம்ம சொல்றோம். நம்ம எல்லாருக்கும் அறிவுனா என்னன்னு தெரியும், ஞானம்னா என்னன்னு தெரியும். அறிவு நம்ம கற்றுக்கிட்டது, நம்ம கேட்டது, நம்ம படித்தது, இதுல இருந்து நம்ம டெவலப் பண்ற விஷயம் அறிவு. இந்த அறிவுக்கு அப்புறம் ஞானம். ஞானத்துக்கு அறிவுகள்ல மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அறிவு தான் கற்றுக்கொண்டதை பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற ரிசல்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது ஞானம். தோற்று கற்ற அத்தனை விஷயங்களையும் திரும்ப அடுத்த கட்டத்திற்காக நம்முடைய மனதிலே எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஞானம் நம்மை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். ஞானம் நம்ம கிட்ட இருந்து மட்டுமா? எத்தனையோ பெரியவங்க 70 வயது முதியவர்களிடத்துல பேசும்போது கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது நமக்கு ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய எசன்ஸ். நம்ம வாழ்க்கையில பட்டு கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய, கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் அவர் வாழ்க்கையிலே பட்டிருப்பார். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒற்றை வார்த்தையில ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க பெரியவங்க. நம்ம ரொம்ப தலைகீழ நின்று தேடிட்டு இருப்போம், ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை நம்முடையதாக ஆக்கி கொண்டு வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. சும்மா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா ஃப்ரீயா இருக்கிற காலம் இருக்கு. அது ஃப்ரீயா இருக்கிறதுங்கிற விஷயமே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு இருக்கும். ஏதாவது ஒரு ஹாபி இருக்கும் உங்களுக்கு. சாதாரணமா பார்த்தா பெரியவங்களை பத்தி ஒரு குறை சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அட்வைஸ் பண்ணா வீட்டுல பையங்க கேட்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல உங்ககிட்ட காசு கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த ஞானத்தை, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை, ஒரு பிரச்சனை எடுத்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குற அட்வைஸா நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசி ஒரு வீடியோ உங்க யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா will give you money. மட்டுமில்ல உங்களுக்கு மிகப்பெரிய சமூக அந்தஸ்தும் அதுல கிடைக்கும். இப்படி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஹாபியா மாத்திட்டு பிளான் பண்ணலாம். நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு பேசுற ஒரு வழக்கம் இருக்கும் நமக்கெல்லாம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரியும், நமக்கு ஞானம் இருக்கு இல்லையா? நம்ம குழந்தைங்க வளரும் போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுல போய் உள்ள நின்றுட்டு நமக்கு பிடிச்சதுதான் சரி, நமக்கு தெரிஞ்சதுதான் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கு. இது நம்முடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல இருக்கக்கூடிய சர்வே. ஒரு மனிதன் மரணிக்கும் போது அந்த மனிதனுக்காக கண்ணீர் விடக்கூடிய குடும்பங்கள் மாறி அந்த மனிதன் மரணித்தவுடன் அவனுக்கு பெருமூச்சு விடுற சம்பவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவை என்ன? ஃபுட் வேணும், ட்ரெஸ் வேணும், ஃபெசிலிட்டிஸ் வேணும். இது எல்லாத்துக்காக தான் உழைக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம். அப்ப சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நோக்கி நம்முடைய மனதை செலுத்தும் போது இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிய ஆரம்பிப்பாங்க. படிக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் கல்யாணம் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க. தனிமை நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். தனிமையிலே வாழும்போது துணை மனைவி மட்டும்தான், அல்லது கணவன் மட்டும்தான். அந்த துணையை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பரா இருக்கும். சொன்னா கேட்கணும். முக்கியமான பிரச்சனை அதுதான். என்ன சொன்னாலும் கேட்கணும்ன்ற கண்டிஷன் இருக்கு வீட்டுல. மனைவி சொன்னா என்ன சொன்னாலும் கேட்கணும். மனைவி என்ன சொன்னாலும் கேட்கிற அல்லது கேட்கிற மாதிரி நடிக்கிற கணவன் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் சர்வே. வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் சந்தோஷமா இருக்கிறது தான். ஆனா ஆர்கியூமெண்ட்ல தான் பிரச்சனையே வருது. ஆர்கியூமெண்ட் வேண்டாம், டிஸ்கஷன் மட்டும் போதும். தோத்தா பரவாயில்ல, தோக்குற மனுஷன் மட்டும்தான், குடும்பத்துல தோக்குற மனுஷன் பொது வழியில ஜெயிக்கிறான். மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. குடும்பத்திலே தோற்க தயங்காத மனிதர்களாக நாம் மாறணும். அன்பிலே தோற்கிறதுனால எதையுமே நம்ம இழந்து போறது இல்லை. ஒரு முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு, உருகி தீர்ந்த பிறகுதான் மெழுகுவர்த்திக்கு தெரிகிறது தன்னை எரித்தது தனக்குள் இருந்த மெல்லிய நூல் என்று. நமக்குள் இருக்கக்கூடிய கோபம், கௌரவம், பிடிவாதம், நிறைய குணங்கள் நமக்கு தெரியாமலே நமக்குள்ள குடி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் 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 கொஞ்சமா எரிச்சிட்டு இருக்கு. நம்ம வாழ்நாள் முடிகிற காலத்துலதான் நமக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம பெரிய பெரிய சந்தோஷங்களை இழந்திருக்கோம். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ்கிறார்கள், சார்ந்துதான் இருக்கிறார்கள். ஒரு மனிதனை சாராம, ஒரு மனிதனுடைய சப்போர்ட் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. ஏதாவது ஒரு மனிதனுடைய சப்போர்ட் தான். நம்ம போட்டிருக்க ஷர்ட், நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே மனிதர்கள் இருந்தா மட்டும்தான் நடக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை நண்பர்களாக கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு தருகிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் அது. அந்த பர்பஸை நோக்கி உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் செலுத்தினீங்க அப்படின்னா உண்மையிலேயே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். நீங்க திருப்திகரமா தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல வாழணும். ஏன்னா நோய்களும் பல பிரச்சனைகளை நம்ம நெருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அந்த நேரத்தில் நம்ம திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்முடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் விட ரோட்டரி நம்முடைய செகண்ட் இன்னிங்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருகிறது. காரணம், யாரிடமும் பேசாத விஷயங்களை இந்த நண்பர்களத்துல பேசலாம். ரோட்டரி சங்கத்துக்கு வந்தாச்சுன்னா நம்ம கூடி சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகம். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற ஏரியால மிக சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். ரோட்டரி நம்முடைய செகண்ட் இன்னிங்ஸ் லைஃபுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான தருணங்களை தருகிறது. கொண்டாடி மகிழ்ந்திருப்போம் நம் வாழ்நாள் முழுவதும்.
சிறப்பான வாழ்க்கை வாழ உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.